நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. திதி இன்று இரவு 10:45 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:09 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு குழப்பம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். வேண்டா வெறுப்பாக எதிலும் செயல்பட வேண்டாம். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டு கொடுங்க. எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதையும் தைரியமாக எடுத்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. இரவு நேரம் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் கூட ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காசு பணம் கையில் புழங்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். ஓரளவு பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முறையாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன கவலை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரிதலை உருவாக்கி கொடுக்கும். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முக்கியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான நீங்க முடிவுகளை தெளிவாக எடுங்கள். இனிய வார்த்தைகளை பேசுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரக்கூடும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி இருக்கும். என்று நீங்க இனிய வார்த்தைகளை பேசி மனம் கவர்ந்து விடுவீர்கள். பரணி என்ற அன்பும் பாசமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். செல்வ நிலை சீராக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை என்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சுப விஷயங்கள்ல கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். இனிய வார்த்தைகளை பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்கும். அரசாங்க தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு உறவினரின் பாசத்தை கண்டு நெகிழ்ந்து போவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். நிலுவை பணியை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் சுமாராக இருந்தாலும் போதுமானதாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அனைவரையும் ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். சிரமங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். என்று பெண்கள் நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். எல்லா வகையிலும் வெற்றி வகை சூடுவீர்கள். பெண்களுக்கென்று திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் மகிழ்ச்சிக்குரிய செயல்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். செயல்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைதிவிடக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று உறவினர்கள் உங்களுக்கு பாசத்தை கண்டிப்பாக காட்டுவார்கள். மிருக சிரிச்சும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சிலர் கடன் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சில பிரச்சனை நீங்க கவனமாக கையாள வேண்டும். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும். வியத்தக அளவில் எல்லாம் இருக்கக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் வெற்றி இருக்கும். முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரகசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்களுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். வளர்ச்சிக்கான பாதை என்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா நலனும் என்று ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் நீங்கிவிடக்கூடும். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதரர்கள் வகையில் மிக்க நல்ல பலன் எதிர்பார்க்க முடியும். நினைத்த வசதி வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இன்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நிர்வாக திறமையும் பலிச்சிடும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சுமூகமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. பெண்கள் இன்று முயற்சிகள முன்னேற்றம் இருக்கும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெண்கள் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரேஷம். என்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் இனிய சுற்றுலாக்கள் சென்று வர பார்ப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் எதிர்பார்ப்பும் உங்கள் மீது கண்டிப்பாக விழக்கூடுங்க. திருவாதிரை. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். மனதிற்குள் ஒருவித அழுத்தம் ஏற்படக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
என்று நீங்க சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புனர்பூசம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணி நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவுகள் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவார்கள். வளர்ச்சி விகிதம் சிறப்பாக இருக்கும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று ஓரளவு சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுக்க. யாரிடமும் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சுயநலத்திற்காக சிலர் உதவ முன் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகும். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சிகிச்சை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நிர்வாகத்தில் உள்ள சிரமங்கள் விலகி செல்லும். திறமைகள் பளிச்சிட கொடுங்க. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். ஆன்மீக பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்று பெண்கள் குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன பதட்டம் இருந்தது எல்லாம் சரியாகும். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில பிரச்சனையை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போக போக சரியாகுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதம் துளி கூட வேண்டாம். மற்றொரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு நட்பு ரீதியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் என்ற அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து செல்லும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆயில்யம் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையும் இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமாக முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. யாருடனும் பேசும்பொழுது அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத கோபம் வேண்டாம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க வெளிப்படையாக பேசுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று உறவினர்கள் பாசத்தை கண்டு நிகழ்வீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் போக போக சரியாகும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். ஜெயித்துவிட முடியும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் சீராக இருக்க கொடுங்க. பணியாளர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். என்று எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம். மனசுக்குள் ஒருவித தெம்பு ஏற்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பெரிய வேண்டிய சூழல் இருக்கும் பயணத்தின் காரணமாக தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமையாக இன்று காலம் படுவீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர
பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். வியத்தகு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையக்கூடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். பூரம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். ஆதாயம் சீராக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உத்திரம். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அளவான பணவரவு இன்று கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பேச்சு செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பேச்சு செயலில் ஏற்பட்ட தடுமாற்றம் சரியாகி விடக்கூடும். நண்பரின் வழிகாட்டுதல் நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்க கொடுங்க. பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. பிறருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கியங்களை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கான கடுமையான முயற்சி எடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. நல்ல எண்ணங்கள் மூலம் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கூட ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை கண்டிப்பாக தளர்த்திக் கொள்ள வேண்டும். எதிலும் வேக வேகமாக செயல்படுவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சு செயலில் சின்னதாக தடுமாற்றம் இருக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிறருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். அஸ்தம். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
வீடு வாங்க முயற்சி, சொத்து வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சீரான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. கடன் தொகையை எப்படியாவது கேட்டு வாங்கி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சித்திரை உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவலை மறந்து செயல்படுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாமதமான பணி எளிமையாக நிறைவேறும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மறைமுக போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரக்கூடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பல வகையான யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சந்தேகங்களை மட்டும் அவ்வப்போது போக்கிக் கொள்ளுங்கள். வேண்டாத சந்தேகம் தயவு செய்து வேண்டாம். திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எதையும் சிந்தித்தும் அனுசரித்தும் செல்வது நல்லது. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். பெண்கள் இன்று எதையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது நல்லது. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டும் செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கென்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காதலை பொறுத்தவரைங்க சில கவனக்குறைவு இருக்கக்கூடும். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். காதலை வெற்றி பெறுவதற்கு பொறுமை வேண்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து உயர்கல்வியில ஜெயித்து காட்ட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று சந்தேக பார்வை துளி கூட வேண்டாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரித்து இருப்பார்கள். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று சுத்தம் சுகாதாரம் என்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு எதிலும் வெற்றி பெற முடியும். விசாகம் அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். நல்ல செயலை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்பட வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடும். மனக்குழப்பத்திற்கு முடிவு கிடைக்குங்க. என்று ஓரளவு வாழ்க்கை தரம் சீராக இருக்கும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். என்று புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகிவிடக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பண்ணி சிறப்பாக இருக்குங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டுமின்றி எடுத்து செய்வீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கக்கூடுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். மரியாதையும் இன்று கூடிவிடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும்.
மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கை கூடிவிடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்ற ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். முடிஞ்சளவு நல்லதொரு ஓய்வை எடுத்துக்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள். என்று பெண்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. அது மட்டுமில்லை, இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடுவீர்கள். காதலில் நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கும். குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கும். காதலில் நீங்க தான் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல மனசு ஏற்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சாம்பல் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சாம்பல் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய நபரின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவரின் உதவியும் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்று ஓரளவு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பு முனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல செயல் நண்பரிடம் பாராட்டுகளை பெறுங்க. தொழிலில் அதிக உழைப்பு ஏற்படக்கூடும். சாதனைகளை புரியக்கூடிய சூழல் இருக்கும். உபரி பணவரவு சேமிப்பாக மாறும். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மேல் அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. சக நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். குடும்பத்திலும் இன்று நிம்மதி ஏற்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். உடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகளிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வாகன லாபம் ஏற்படக்கூடும். தகப்பனாருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. பார்த்து பேசுங்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் மெத்தல் இருக்கக்கூடும். தனுசு ராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். நண்பருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எளிமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களை வெற்றி இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவர்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சரியான போக்கு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். இன்று ஓரளவு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. போராடும் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். உன் நல்ல செயலை நண்பர்கள் பாராட்டுவார்கள். குடும்பத்தாரும் பாராட்டுவார்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். உத்திராடம் பரபரப்பு கொள்ள வேண்டாம். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். மன சிலைங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கவலை மருந்துதான் செயல்பட வேண்டும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. எது எப்படியோ நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று ஓரளவு உபரி பண வருமானம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதரிடம் நெருக்க வேண்டாம். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தொழிலை நீங்கள் நீடித்தியை பின்பற்றுவது நல்லது. சிரமங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பண வரவை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். பயணங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். தடங்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு இன்று ஏற்பட கொடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பை கொடுக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியிருக்கும். வேலையில் கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கிளேசங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். முடிந்தளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். காதல் குளறுபடியை கொடுக்குங்க. போக போகத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி பின்னர் எல்லாம் சரிப்படுத்தும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சியும் வேண்டாம். சந்தேகம் சுத்தமாக வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நீங்கள் தான் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு இப்போதிலிருந்தே நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உறவுனால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பணம் வரவை விட நிர்வாக செலவு அதிகரிக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். கூடுமானவரை ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலுங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு நினைத்து குழம்பி போயிருப்பீர்கள். திருவோணம் குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உணவுப் பொருட்களை நீங்க தரமறிந்து உண்ணுவது மிக சிறப்பு. அவிட்டம் யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கமளமாக இருக்கக்கூடும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணி நடைபெற கொடுங்க. சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்கள் செயலை குறைகள் சொல்ல வேண்டாம். தொழிலில் மிகுந்த ஆதாயம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படக்கூடுங்க. வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கிய நபரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அப்படியே சொல்வதாக இருந்தால் இல்லத்தாரிடம் ஆலோசனை கேட்டு சொல்வது நல்லது. அடுத்தவர் பற்றி பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை தாமதம் இருக்குங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். எது எப்படியோ எல்லா நன்மைகளும் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் என்னபடி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிறப்பான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று
முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். காதலில் உங்களுக்கு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவான பார்வையை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் போக போக சரியாக கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு மொழியாக இருக்க கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. சதயம். முழு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்னபடி எண்ணிய காரியங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் போக போக சரியாகும். இன்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள், என்று கேட்ட இடத்தில் பணவரவு வர கொடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்லதொரு பார்வை ஏற்படக்கூடும். ஆராய்ந்து பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயரை உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்து விடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதித்து காட்டக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். பணிகளை இன்று விரைவாக செய்து கொடுக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்பட்டு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட ஜெயித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தடைகளை உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று சுத்தி வளைத்து எதையும் பேச வேண்டாம். காரியங்களை மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கூடுங்க. கோரிக்கைகள் கூட நிறைவேறக்கூடும். என்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும்.
என்று ஆழ்ந்து பார்த்ததிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் கண்டிப்பாக பண வரவு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, இன்று எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள் என்று நீங்க எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.